வெனிசுவேலா, கயானா இந்த இடத்துல சமீபத்துல பேச்சுவார்த்தை மூலியமா முடிச்சுக்கலாம். ஏன்னா இங்கேயும் பார்டர் பிரச்சனை இருக்கு. வெனிசுவேலா இந்த எஸ்கியூபோ அப்படின்ற ஒரு பகுதி அவங்களோட தான். சமீபத்துல அந்த நாட்டுக்குள்ள ரெஃபரண்டம்லாம் வச்சு மக்களை ஓட்டு போட சொல்லி மக்கள்லாம் அதை எடுத்துக்கலாங்க, அது நம்மளுது அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டிருந்தாங்க. வெனிசுவேலாவும் தயாரா இருக்கிறாங்க, அதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. ஏதோ பேசி சுமூகமா போயிடலாம், இங்க பிரச்சனை வேணாம் அப்படின்னு இருக்கிற இந்த சமயத்துல யூகே அவங்களோட நேவல் ஷிப்பை கயானாக்கு ஆதரவா இந்த பகுதியில் அனுப்பி விட்டுருக்காங்களாமா, லத்தீன் அமெரிக்கா பகுதியில. இதனால லத்தீன் அமெரிக்கால ஒரு போர் வந்துருமா அப்படின்ற பதட்டம் அதிகரிச்சிருக்கு. அதுவும் குறிப்பா பிரேசில்லாம் திரும்பி அலர்ட் பொசிஷன் ஆயிட்டு இருக்கிறதா தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இது போல பல தகவல்கள் தான் இந்த பதிவில் இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடையும். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகளை போடுறதுக்கு. உங்களோட ஆதரவு எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். சூடான். இந்த சூடான்ல உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கு. இந்த உள்நாட்டு போர் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, யாருக்கு யாருக்கு நடுவில் நடக்குது, இது போல பல விஷயங்கள் தெளிவா ஒரு பதிவில் ஆல்ரெடி போட்டிருப்போம். பார்க்காத நபர் இருந்தா பாத்துருங்க, லிங்க் காலையில டிஸ்கிரிப்ஷன்ல தந்துடுறேன். இப்ப இந்த உள்நாட்டு போர்ல பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த ராணுவம் பின்வாங்கிட்டே இருக்காங்க. அதுவும் சமீபத்துல இந்த சூடானோட துணை ராணுவம், ஏன்னா இந்த உள்நாட்டு போர் ராணுவத்துக்கும் துணை ராணுவத்துக்கும் நடுவுல தான் நடக்குது. அதுல துணை ராணுவம் முன்னேறிட்டு இருக்காங்க, சில பகுதிகள் பிடிச்சிட்டாங்க. சமீபத்துல கூட ஒரு செய்தியில பார்த்திருப்போம், இந்த துணை ராணுவம் ராணுவத்தோட பேஸ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த பேஸையே துணை ராணுவம் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருச்சு அப்படின்னு பார்த்திருப்போம். இதுல நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த சூடானோட துணை ராணுவம் தான் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க அப்படின்றது. இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறதுனால எகிப்து, சாது, அப்புறம் சவுத் சூடான் இங்க அதிக அளவுல பிரச்சனை ஆயிட்டே இருக்கு. காரணம் என்னன்னா, இங்க போர் நடந்துட்டே இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய மக்கள் அகதிகளை பக்கத்து நாட்டுக்கு அண்டை நாடுகளுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த எகிப்துக்கு இங்க மட்டும் பிரச்சனை இல்லை, சூடான்ல மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த இஸ்ரேல் காசா பிரச்சனைனால காசால இருக்கக்கூடிய மக்கள்லாம் எகிப்துக்குள்ள வந்துருவாங்கன்னு சொல்லி தான் இந்த ரஃபா பார்டர் கிராசிங்கை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது போல வர்றதுனால என்ன பிரச்சனை ஆகும்னா, எகிப்துக்கு பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும், சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அந்த ஒரு காரணத்தினாலதான் எகிப்து வந்து அங்கேயும் பார்டர் க்ளோஸ், இங்கேயும் பார்டர் க்ளோஸ் ரொம்ப கண்காணிச்சுட்டு இருக்காங்க. ஆனா வேற வழி இல்லை, இந்த சூடான்ல கையை மீறி போற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்ப கூட ஒரு செய்தி வந்திருக்கு, RSF சில பகுதிகளில் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த ராணுவத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க பகுதிகள் முன்னேறி போய் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய லாரி, ட்ரக்கு, காருன்னு எதையும் விடாம எல்லாத்தையும் துப்பாக்கி முனையில மிரட்டி அங்க வந்து திருடி போயிடுறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. செய்திகள் நான் டிஸ்பிளே பண்ண பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஐநா சபையில இருந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. அதாவது சப்போர்ட்டிங் ராணுவம் இருக்கிறாங்க இல்லையா, அதாங்க துணை ராணுவம். அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வேணுங்கிற உணவுப் பொருட்கள், அதாவது உதவிகளை கூட கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின்னு ஐநா சபையில இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. செய்திகள் வருது, குற்றச்சாட்டுகள் வருது. ஆனா எதையுமே இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும், இந்த சூடானை பொறுத்த வரைக்கும் செய்ய முடியல. ஏன்னா துணை ராணுவத்தோட ஆதிக்கம் அதிக அளவில் இருக்கிறதுனால அவங்களோட சொல்றதுதான் கேட்டு நடத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஐநா சபையெல்லாம் உள்ள விடுற மாதிரி தெரியல. அந்த ரெஃப்யூஜி கேம்ப்லாம் இருக்குல்ல, அவங்களெல்லாம் உள்ள விடுற மாதிரி தெரியல, இவங்களே பாத்துக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனாலதான் இந்த UN தரப்புன்னு சொல்லிட்டாங்க எத்தனிக் கிளென்சிங் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது துணை ராணுவம் இந்த இனப்படுகொலை செய்யறதுல ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல சொல்றாங்க. சில பதிவுகள்லாம் வருது, பார்க்கறதுக்கே கஷ்டமா தான் இருக்கு. சூடானோட நிலைமை அதுல பாதாளத்துல போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது சூடானோட அண்டை நாடான சாதோட மக்கள் ராணுவ ஆட்சி எல்லாம் போதுங்க, இதுக்கு மேல மக்களாட்சி தான் வேணும், மக்களால தேர்ந்தெடுக்க நபர் தான் ஆட்சி ஆளணும் அப்படிங்கிற போல முடிவு எடுத்துக்கிறாங்க. இது எப்படி, இதுக்கு மேல அந்த சாதுல இப்ப கரண்டா ஆட்சியில் இருக்கிறாங்க இல்லையா அந்த ராணுவ தலைமை, அது எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு சீக்கிரமா செய்வாங்களா, அந்த டிரான்சிஷன் பீரியட் எல்லாம் சொல்லுவாங்க, அதுக்குள்ள பார்த்தெல்லாம் கரெக்டா பண்ணிடுவாங்களா அப்படின்ற கேள்வி வருது. நடந்துரும், மக்களுக்கு அங்க ஒரு நல்ல விஷயம் நடந்துரும் அப்படின்றது போலதான் சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இந்த ஷகில் ரீஜன் ஃபுல்லா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளீன் ஆகிற மாதிரி இருக்குது. பக்கத்துல, ஏன்னா இந்த சாதுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் இந்த நிஜர்ல சமீபத்துல ஆட்சி கவிழ்ப்பு நடந்தது. அங்க இருக்கிற மக்கள்லாம் ராணுவ ஆட்சி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது சாதுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மக்களாட்சி வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒருவேளை இங்க மக்களாட்சி வந்து அது வேற யாராவது ஒரு நாட்டோட சார்பா இருந்து அது திரும்பவும் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கலாம் தெரியல. இதுக்கப்புறம் மக்கள் கிட்ட பொறுப்பை கொடுத்துருவாங்க, மக்கள் தான் பார்த்து கிளியரா எது சரி எது தப்புங்கிறத முடிவு எடுத்து செய்வாங்க. இதுக்கப்புறம் சாதுல இருக்கிற மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். இப்ப இந்த மொரோக்கோ இருக்கிறாங்களே, இதே ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் மொரோக்கோ. அவங்க தரப்புல இருந்து இந்த பாலஸ்தீன் கொடியை வந்து பறக்க விட்டு இருக்காங்க. எதுக்கான இந்த காசால் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு காசாக்கு ஆதரவா இருக்கிறோம் அப்படிங்கிறது போல.
இந்த மெடிட்ரேனியன் சி ஃபுல்லாவே க்ளோஸ் பண்றதா சமீபத்துல ஈரான் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பல அரபுலக நாடுகளும் இந்த ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய சில நாடுகளும் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த மலேசியால இருந்து என்ன சொன்னாங்க, நாங்க இதுக்கு மேல இந்த இஸ்ரேல் கொடி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஷிப்பையும் நாங்க அலோவ் பண்ண மாட்டோம், எங்க போர்ட்ல டாக் பண்ண விட மாட்டோம் நாங்க இல்லையா. இது போல பல நாடுகளும் இதுக்கு மேல முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதுதான் ஈரான் மறைமுகமா மிரட்டி இருப்பாங்க அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க சில அனலிஸ்ட்னா. பட் எது சரி, இதெல்லாம் கரெக்டா உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியா அப்படின்றதெல்லாம் நம்மளால உறுதிப்படுத்த முடியாது. நடந்ததுனால தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா பல நாடுகள்ல மறைமுகமா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு. அப்புறம் இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை, இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையில திரும்பவும் தொடர்ந்து இஸ்ரேல் காசா மேல தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரைக்ல 100 பேத்துக்கு மேல இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வருது. அதுவும் 24 மணி நேரத்துக்குள்ள 250 நபர்கள் இறந்துட்டாங்க, 500க்கும் மேற்பட்டவங்களுக்கு காயமடைஞ்சிச்சு அப்படிங்கிறது போல பாலஸ்தீன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் இது போல தாக்கிட்டாங்கன்னு. அப்புறம் இஸ்ரேலோட ஆர்மி தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க, ஆமா இது ஒரு காம்ப்ளிகேட்டடான போர் தான், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தான் இருக்கு, அதுவும் ரொம்ப கம்மியான நாட்கள்லயே அதிகமான வீரர்களை இழந்துட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்புல சொன்னதா சில சோர்சஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதையுமே உறுதிப்படுத்த முடியல, ஏன்னா போர் சூழல் இல்லையா, செய்திகள் அப்படி முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி சொல்றாங்க, நம்ம கேட்டுக்க வேண்டியதான். அதே போலதான் ஹமாஸ் தரப்புலையும் இவ்வளவு பேர்த்த நாங்க கொண்டுட்டோம் அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வருது. ஹமாஸ் தரப்புல இருந்து இத்தனை ஐடிஎஃப் வீரர்களை நாங்க கொண்டுட்டோம் அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட் ஹமாஸ் தரப்புல இருந்து மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த பொதுமக்கள் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க இல்லையா இஸ்ரேல் இந்த காசா பகுதியில, இப்ப வரைக்கும் 20,600 பேர்த்துக்கும் மேல இறந்துட்டாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இந்த பாலஸ்தீன் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. போல இந்த இடத்துல போர் கொஞ்சம் கொடூரமா தான் போயிட்டு இருக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை கம்பேர் பண்ணும்போது. ஆனா இந்த இடத்துல இப்ப வரைக்கும் எதுவும் மனிதாபிமான அடிப்படையில போர் நிறுத்தம் கொண்டு வர மாதிரி எந்த ஒரு சமிகையும் தெரியல. நான் சமீபத்துல பேசிட்டு இருந்தாங்க, ஹமாஸும் சரி இஸ்ரேலும் சரி இது போல போர் நிறுத்தத்துக்காக பேசுறதுக்காக சமிகையில கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல. இப்ப அப்படியே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போயிடலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில G7 நாடுகள் இப்ப மீட்டிங் போட போறாங்க. அந்த மீட்டிங்ல உக்ரைன் தரப்புல இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ரஷ்யன் அசெட்ஸ் எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு உக்ரைனுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படிங்கிறத உக்ரைன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய கொந்தளிப்பு பல நாடுகள் மத்தியில ஏற்படும். ஏன்னா இப்ப இந்தியாவா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும், பல நாடுகள் இருக்கட்டும், இவங்கெல்லாம் மேற்குலக நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணிக்கிற பணத்தை நாளைக்கு நம்மளுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்க இப்படி செஞ்சிருவாங்களோ அப்படின்ற கேள்வி வரும். அதனால பல நாடுகளும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற பணத்தை எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த நாடுகளோட எக்கனாமி அதலபாலத்துக்கு போகும். அந்த நாடு பாதிப்படைகிறதுனால பல நாடுகளும் திரும்பவும் பாதிப்படைய ஆரம்பிப்பாங்க. இது ரிசெஷன்ல கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு அனலிஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன முடிவு G7 தரப்பு இருந்து எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம லுகஷெங்கோ அவர்கள் உலகம் பூரா அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுவும் குறிப்பா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இப்ப எல்லா பக்கம் முடிச்சுட்டாரு போலக்குது. நேரா ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாரு விளாடிமிர் புட்டின் அவர்களை பார்க்கறதுக்காக. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களை பார்த்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இந்த களமும் கொஞ்சம் தீவிரமா தான் போயிட்டு இருக்குது. அப்புறம் முன்னிலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்விகால திரும்பவும் ரஷ்யா வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஒடைனி பகுதியா இருக்கட்டும், ஸ்டெப்போ பகுதியா இருக்கட்டும், சில இடங்கள்ல முன்னேறி வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது கூட எப்பவும் போல ரஷ்யா உக்ரைனுக்குள்ள பல பகுதிகளில் ட்ரோன்களை அனுப்பி விட்டுருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த கார்வேரி பகுதியிலாம் மிசைல்களை டவுன் பண்ணிக்கிறதா உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது போல ரஷ்யா மிசைலை விட்டாங்க, அது இந்த கார்வேரி பகுதியில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா டவுன் பண்ணிச்சு, சாகி ட்ரோன்களை டவுன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் உக்ரைன் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பாய்.